ஒரு காலத்தில் வளமான கிராமப்புறங்களின் மையத்தில் மலைகள் மற்றும் வளைந்த ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது கரித்தோட்டம் என்று அழைக்கப்படும் விசித்திரமான மற்றும் அதிசயமான இடம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்து கிடக்கும் பழத்தோட்டங்கள், வண்ணங்கள் மற்றும் நறுமணங்களை கொண்ட இந்த வசீகரமான நிலம் எல்லா பழங்களுக்கும் புகலிடமாக இருக்கிறது. வருடாந்திர பழத் திருவிழா மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. பழங்களின் ராஜா என்ற பட்டத்துக்காக போட்டியிடும் பழங்களிடையே பதற்றம் அதிகரித்தது. ஒவ்வொரு பழமும் கிரீடத்திற்கு தங்கள் தகுதியை நிரூபிக்க உறுதியாக இருந்தனர். போட்டியின் மையத்தில் மாம்பழங்களும் அன்னாசி பழங்களும் இருந்தன. மாம்பழங்கள் அவற்றின் துடிப்பான தங்க நிறத்துடனும் இனிமையுடனும் இருந்தது. இதற்கிடையில் அன்னாசி பழங்கள் அவற்றின் முட்கள் நிறைந்த வெளிப்புறத்துடன் சுவையான இனிப்பு புதையலை உள்ளே மறைத்து தனித்துவமான சுவையுடன் விளங்கியது. பண்டிகை நெருங்க மாம்பழங்களுக்கும் அன்னாசி பழங்களுக்கும் இடையிலான போட்டி தீவிரமடைந்தது. அவர்கள் சூடான விவாதங்களில் ஈடுபட்டனர். மற்ற பழங்கள் எந்த பக்கத்தை ஆதரிப்பது என்று தெரியாமல் பதட்டத்துடன் பார்த்தன. பண்டிகை நாள் வந்தது. முழு நகரமும் சந்தையில் கூடி பழங்களின் அரசனின் அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருந்தது. இறுதியாக தலைமை நீதிபதி பூசணிக்காய் ஒரு மலர்ச்சியுடன் முன்னேறி மிகவும் ஆலோசித்து நீதிபதிகள் ஒரு முடிவை எடுத்துள்ளனர். இந்த ஆண்டுக்கான பழங்களின் ராஜா மாம்பழம் என்றது. அன்னாசி பழங்கள் ஏமாற்றத்துடன் பார்த்தபோது மாம்பழங்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களிடமிருந்து ஒரு ஆரவாரம் வெடித்தது. ஒரு பொறாமை கொண்ட அன்னாசி பழம் ஒரு குறும்பு திட்டத்தை வகுத்துக் கொண்டிருந்தது. பழத்தோட்டத்தின் பசுமையான இலைகளின் மறைவின் கீழ் அன்னாசி அதன் கண்களில் ஒரு தந்திரமான பளபளப்புடன் மாம்பழங்களின் அருகே சென்றது. அன்னாசி பழம் அதன் கூர்முனை இலைகளை வேகமாக அசைத்து மாம்பழத்தில் மேல் தாக்கியது. மாம்பழம் காயப்பட்டது. அவற்றின் பழுத்த தோல்கள் இப்போது கிழிந்துள்ளன. மேலும் அது தனது முட்கள் நிறைந்த கிரீடத்தை சுழற்றி மாம்பழங்களின் மீது இரக்கமின்றி தாக்கியது. மாம்பழங்கள் இப்போது முற்றிலும் கோபமடைந்தது. ஆனால் அன்னாசி பழம் அறியாமை போல் காட்டிக்கொண்டு அப்பாவியாக தோள்களை குலுக்கிவிட்டது. அது ஏற்படுத்திய குழப்பத்தால் அதன் பொறாமை சிறிது நேரத்தில் திருப்தி அடைந்தது. ஆனாலும் ஆழ்மனதில் பழங்களின் ராஜாவாக முடிசூட்டப்படாத கசப்பை அது அசைக்க முடியவில்லை. பழத்தோட்டத்தின் மீது சூரியன் மறையத் தொடங்கியதும் மாம்பழங்கள் தங்கள் பிரமாண்டமான மரத்தின் நிழலில் தங்கள் அன்புக்குரிய தலைவரான மன்னர் மாம்பழத்தை சுற்றி கூடின. பொறாமை கொண்ட அன்னாசி பழத்தின் குறும்புகளை கூறினர். மாம்பழத்திற்கு எந்த தீய எண்ணமும் இல்லை. மாறாக பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வது மற்றும் பாராட்டுவது பற்றிய முக்கியமான பாடத்தை கற்பிப்பதற்கான வாய்ப்பாக ராஜா பார்த்தது. பழத்தோட்டத்தின் விளிம்பில் தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்த அன்னாசி பழத்தை மன்னன் மாம்பழம் அழைத்தது. இன்னும் அதன் இதயத்தில் பொறாமையின் கனத்தை உணர்கிறது. அன்புள்ள அன்னாசி, மன்னர் மாம்பழம் தொடங்கியது, தயவு செய்து எங்களுடன் வந்து சேருங்கள். நான் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆர்வமாக இருந்தாலும் எச்சரிக்கையுடன் அன்னாசி பழம் ஜாக்கிரதையாக நெருங்கியது. மன்னன் மாம்பழத்தின் வார்த்தைகளில் உள்ள நேர்மையால் அதன் கூரான வெளிப்புறம் மென்மையாக்கப்பட்டது. மன்னர் மாம்பழம் அரவணைப்புடனும் கனிவாகவும் பேசியது. என் அன்பான நண்பரே, நீங்கள் கவனிக்கப்படாதவர்களாகவும் மதிப்பிடப்பட்டவர்களாகவும் உணரலாம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த பழத்தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பழமும் அவற்றை சிறப்பிக்கும் தனித்துவமான குணங்களை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மாம்பழங்கள் இனிமைக்கும் அன்னாசி பழம் அதன் சுவைக்கும் பெயர் பெற்றது போல ஒவ்வொரு பழமும் நமது சமூகத்திற்கு தனித்துவமான மற்றும் மதிப்புமிக்க ஒன்றை கொடுக்கிறது. நமது வேறுபாடுகள்தான் நம்மை ஒற்றுமையுடன் வலிமையாக்குகின்றன என்றது. அன்னாசி பழம் உன்னிப்பாக கேட்டது. மாம்பழ மன்னனின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்தவுடன் அதன் இதயம் மென்மையாக தொடங்கியது. முதன் முறையாக பட்டங்களோ அல்லது பாராட்டுக்களோ ஒருவரை அளவிடாது, மாறாக ஒருவருக்கொருவர் வேறுபாடுகளை ஏற்று கொண்டாடுவதன் மூலம் அளவிடப்படுகிறது என்பதை அன்னாசி உணர்ந்தது. என்னை மன்னித்து விடுங்கள் ராஜா மாம்பழம், அது கிசுகிசுத்தது. எனவே
பழத்தோட்டத்தில் மாம்பழங்களும் அன்னாசி பழங்களும் ஒன்றிணைந்து அவற்றின் தனித்துவமான குணங்களை தழுவி பன்முகத்தன்மையின் அழகை கொண்டாடின.